ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் முதல் ஏவுதளத்திலிருந்து பிஎஸ்எல்வி C-61 ராக்கெட்டானது இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 5:59 மணிக்கு விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அங்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள் விஞ்ஞானிகள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் இணைக்கிறார். பிரபாகரன், இப்போ இந்த பிஎஸ்எல்வி C-61 ராக்கெட்டுடைய எடை அப்படின்றது எவ்வளவு, இதனுடைய பயன்பாடுகள் அப்படின்றது என்ன? இன்றைய தினம் இஸ்ரோ தனது 101வது ராக்கெட்டை விண்ணில் செலுத்துகின்றது. 1979ஆம் ஆண்டு முதல் ராக்கெட் இஸ்ரோ தரப்பிலிருந்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. தொடர்ந்து 1980இல் தான் வெற்றிகரமாக 89% வெற்றியுடன் முதல் ராக்கெட் என்பது செலுத்தப்பட்டது. அதிலிருந்து தற்பொழுது வரை 101வது ராக்கெட்டாக இன்றைய தினம் பிஎஸ்எல்வி C-61 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த ஏவூர்தியை பொறுத்தவரை இதில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் EOS-09 என்று சொல்லப்படக்கூடிய எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இன்றைய தினம் விண்ணில் செலுத்தப்படக்கூடிய இந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடைய மொத்த எடை என்பது 1659 கிலோ எடையாக இருக்கின்றது. இதில் சிந்தட்டிக் அப்ரச்சர் ரேடார் என்று சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ரிசார்ட் 1B என்று சொல்லப்படக்கூடிய இந்த வகையிலான செயற்கைக்கோளாக இது பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே விண்வெளியில் இந்தியா சார்பில் இஸ்ரோ தரப்பிலிருந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட, அதாவது 50க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதில் இந்த எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் என்று சொல்லப்படக்கூடிய புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளில் இது 9வது செயற்கைக்கோளாக இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும், அதாவது இந்த செயற்கைகளுடைய ஆயுள் காலம் என்பது 5 ஆண்டுகளாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் அதனுடைய பயன்பாடுகள் முடியும் பொழுது மற்ற புதிய தொழில்நுட்பத்தில் நவீனமாக ஒரு செயற்கைக்கோள் என்பது விண்ணில் செலுத்தப்படும். அதன்படி இன்றைய தினம் இந்த விண்ணில் செலுத்தப்படக்கூடிய இந்த செயற்கைக்கோளுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த புவியுடைய அனைத்து சூழ்நிலைகளையும் முழுமையாக கண்காணிக்கக்கூடிய வகையில் இருக்கும். விவசாயம், மீன் வளம், அதே போல நீர் வளம், இது எல்லை பாதுகாப்பு, இந்த பேரிடர் காலங்கள், அதே போல பேரிடரை முன்கூட்டியே கணிப்பது, தொலை உணர்வு உள்ளிட்டவை இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் 6க்கும் மேற்பட்ட சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்திலும் திறன்பட துல்லியமாக கணிக்கக்கூடிய வகையிலாக அதில் ஏற்கனவே ரிசார்ட் 1B என்று சொல்லப்படக்கூடிய இந்த வகையிலான செயற்கைக்கோள்களில் பயன்படுத்தப்பட்டதை விட மேம்படுத்தப்பட்ட வகையில் இந்த சென்சார்கள் அப்டேட் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றாகத்தான் இந்த EOS-09 என்று சொல்லப்படக்கூடிய இந்த செயற்கைக்கோள் இன்றைய தினம் விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றது. சமீபத்தில் கூட இந்தியா பாகிஸ்தான் போரின் பொழுது நாம் பார்த்திருக்கின்றோம். பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த துல்லிய தன்மை என்பது இந்தியா இராணுவத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய துல்லிய தன்மை மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அதில் மிக முக்கிய பங்காற்றியது இந்த EOS இந்த வகை செயற்கைக்கோளுக்கு மட்டுமே. இந்த எல்லை பாதுகாப்பு, அதே போல நீர்வளம், அந்த கடல் வழி போக்குவரத்து, மீன்வளம், அதே போல பேரிடர் காலங்கள், மழையின் அளவு, அந்த பேரிடர் வருவதை முன்கூட்டி அறிவது, அதே போல இந்த பெருமழை வெள்ளம் என்று சொல்லப்படக்கூடிய க்ளவுட் பஸ்டிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மேக வெடிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தரவுகளாக எடுத்து தரக்கூடிய இந்த செயற்கைக்கோள்கள், இந்த முறை இந்த செயற்கைக்கோள்கள் விண்ணில் அனுப்பக்கூடிய இந்த செயற்கைக்கோள் என்பது அந்த SAR என்று சொல்லப்படக்கூடிய சிந்தட்டிக் அப்ரச்சர் ரேடார் இந்த சென்சார் என்பது இருக்கும். இதன் மூலமாக இரவு பகல் என எந்த நேரத்திலும் முழுமையாக, அதாவது மேக கூட்டங்கள் இருந்தாலும் மிக தெளிவாக புவிப்பரப்பில் இருக்கக்கூடிய நடமாட்டங்கள், இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், தேவையான தரவுகளை மிக துல்லியமாக கட்டுப்பாட்டு அறைக்கு வழங்கக்கூடிய வகையில் இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணில் நிலைநிறுத்தப்பட இருக்கின்றது. சரியாக காலை 5:59 மணிக்கு விண்ணில் செலுத்தப்படக்கூடிய இந்த EOS-09 செயற்கைக்கோள் PSLV C-61 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றது. இஸ்ரோவினுடைய மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு ராக்கெட்டாக பார்க்கப்படுகின்றது. பெரும்பாலும் வெற்றியை கொடுத்திருக்கக்கூடிய இந்த PSLV வகை ராக்கெட்டில் இன்றைய தினம் 61வது பயணமாக அமைய இருக்கின்றது. இதன் மூலம் புவியிலிருந்து 534 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த செயற்கைக்கோள் என்பது நிலைநிறுத்தப்பட இருக்கின்றது. ஏற்கனவே பல இடங்களில் இந்த இஸ்ரோ ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் பொழுது வெறும் அந்த செயற்கைக்கோளை மட்டும் விண்ணில் செலுத்தாமல் அது பயணிக்கப்படக்கூடிய அந்த பஸ் என்று சொல்வார்கள், அந்த ராக்கெட்டுடைய மேல் புறத்தில் இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோளை சரியான அந்த சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்துவதற்கான அந்த பகுதி, அதனை சோதிக்கும் பகுதியாக இன்றைய தினம் 2 முறை அந்த செயற்கைக்கோளை 2 வெவ்வேறு சுற்றுவட்ட பாதைகளில் நிலைநிறுத்தி அதனை சோதனை என்பது இஸ்ரோ தரப்பில் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. செயற்கைக்கோள் புவியிலிருந்து புறப்பட்டு சரியாக 19ஆம் நிமிடத்தில் அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும் என்று எதிர்பார்க்க பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து இந்த செயற்கைக்கோள் முற்றிலுமாக புவியை சுற்றி வந்ததன் பின்பாக அதனுடைய செயல்பாடுகளில் அதனுடைய அந்த ஆர்பிட்டில் 2 முறை மாற்றங்கள் செய்து அதனை சரியாக செயல்படுகின்றதா, சரியான பகுதியில் தான் பயணிக்கின்றது என்பதை முழுமையாக கண்காணிக்க இஸ்ரோ முடிவு செய்திருக்கின்றது. இதற்கான கால நேரம் என்பது ஒரு 110 நிமிடங்கள் எடுக்கும் என்று இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
பிரபாகரன், இப்போ பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்துல இது சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தம் செய்யப்பட இருக்கு, அது குறித்த தகவல்கள்? நிச்சயமாக புவியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த EOS 09 செயற்கைக்கோள் என்பது PSLV C61 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றது. புவியிலிருந்து புறப்பட்டு சரியாக 1150 வினாடிகளில் அதனுடைய பயணம் என்பது புவியுடைய சுற்றுவட்ட பாதையில், அதாவது 534 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த செயற்கைக்கோள் என்பது அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும். அங்கிருந்து அது முழுமையாக அந்த ராக்கெட்டிலிருந்து பிரிந்ததன் பின்பாகவே நேரடியாக கட்டுப்பாட்டு மையத்துடன் இணைக்கப்படும். அதிலிருந்து செயல்பாடுகள் முழுமையாக பெங்களூரில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையம் உடனடியாக அதனை கண்காணித்து அதனுடைய செயல்பாடுகளை முழுமையாக சோதித்து உடனடியாகவே அதனுடைய செயல்பாடுகள் தெரிந்துவிடும். அதே போல இந்த பயணம் என்பது அந்த 1152 அந்த 50 வினாடிகளில் பயணிக்கக்கூடிய செயற்கைக்கோள் என்பது அதன் பின்பாக அதிலிருந்து சரியாக ஒரு 90 நிமிடங்களுக்கு 2 முறை அதனுடைய சுற்றுவட்ட பாதை என்பது மாற்றம் செய்யப்பட இருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்றால், தொடர்ச்சியாக ககன்யான் திட்டம் அதே போல மங்கள்யான் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை இலக்காக வைத்து இஸ்ரோ செயல்படுகின்றது. இதற்கு மிக முக்கியமாக நேரடியாக செயற்கைக்கோள்களை அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் மட்டுமே நிலைநிறுத்துவது மட்டுமல்லாது, அதனுடைய பயணங்களை தேவையான நேரத்தில் சரியான பாதையில் மாற்றுவதற்காக இந்த ஆர்பிட்டல் சேஞ்ச் த்ரஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய 2 முறை அதனுடைய பயணங்களை மாற்றுவதற்கான அந்த த்ரஸ்டர் என்பது பயன்படுத்தப்படும். எனவே இதன் மூலமாக எதிர்காலத்தில் கூடுதல் செயற்கைக்கோள்கள் அதே போல செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லக்கூடிய அந்த த்ரஸ்டர் கொண்ட அந்த ஒரு பாகத்தை முழுமையாக இயக்கி பார்ப்பதன் மூலமாக அதனுடைய நம்பகத்தன்மையை சோதிக்கும் விதமாக இஸ்ரோ என்பது இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. ஏற்கனவே EOS என்ற எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் என்பது ஏற்கனவே மிக நம்பகத்தன்மை வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஒவ்வொரு முறையும் இதனுடைய தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. எல்லை பாதுகாப்பு அதே போல கடல் வழி போக்குவரத்து, தலைவழி போக்குவரத்து, பேரிடர் காலங்கள், மீன் வளம், இந்த கடுமையான பனிப்பொழிவு இருக்கக்கூடிய இடங்களில் கூட மிக துல்லியமாக அதனுடைய தரவுகளை வழங்கும் வகையில் ஏற்கனவே செயற்கைக்கோள்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த செயற்கைக்கோள் அதைவிட மிகவும் துல்லியத்தன்மை அதிகமாக இருக்கும் என்றும் சமீபத்தில் நடந்த இந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மிக துல்லியமான தரவுகளை நேரடியாக கட்டுப்பாட்டறைக்கு வழங்கக்கூடிய வகையில் இதனுடைய வடிவமைப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. 534 கிலோமீட்டர் உயரத்தில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டு அதன் பின்பாக 2 முறை அதனுடைய ஆர்பிட்டுகள் மாற்றம் செய்யப்பட்டு இறுதியாக 341 கிலோமீட்டர் அளவிற்கு அதனுடைய சுற்றுவட்ட பாதை என்பது குறைக்கப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்திருக்கின்றது. இப்போது சுற்றுவட்டார பாதையில நிலைநிறுத்த எத்தனை படிநிலைகள் அது பிரிக்கப்பட்டிருக்கு? அதாவது 4 பாகங்களாக இதனுடைய பயணம் என்பது PSLV ராக்கெட்டுடைய பயணம் என்பது இருக்கும். அதனுடைய திரவ அதே போல கிரையோஜெனிக் என்ஜின் மூலமாக இந்த ராக்கெட் முழுமையாக பயணித்து அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோளை நிர்ணயித்ததன் பின்பாக 2 முறை அந்த ஆர்பிட்டல் சேஞ்ச் த்ரஸ்டர் அதற்கான அந்த இன்புட் என்பது கொடுக்கப்படும். கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து இதற்கான சமிக்கைகளை விஞ்ஞானிகள் கொடுத்ததன் பின்பாக நேரடியாக பயணித்திருக்க கொண்டிருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் அதனுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து சற்று விலகி மற்றொரு சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும். அந்த சுற்றுவட்ட பாதையில் அதனுடைய பயணங்கள் ஒரு சில நிமிடங்களுக்கு கண்காணிக்கப்படும். அந்த சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தின பின்பாக அதனுடைய பயணம் எப்படி இருக்கின்றது என்று அதனை மீண்டும் மற்றொரு சுற்றுவட்ட பாதைக்கான செல்வதற்கான அந்த ஆர்பிட்டல் சேஞ்ச் த்ரஸ்டர் கூடிய இன்புட்டை இங்கிருந்து பெங்களூர் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து விஞ்ஞானிகள் கொடுப்பார்கள். அதன் பின்பாக மீண்டும் மற்றொரு சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும். இதனுடைய செயல்பாடுகள் என்பது சுமார் ஒவ்வொரு அந்த சமிக்கைகள் கொடுக்கப்படக்கூடிய நேரமும் சுமார் 15 நிமிடங்கள் வரை அதனுடைய கால அவகாசம் என்பது எடுத்துக்கொள்ளும். அதன் பின்பாக அதனுடைய செயல்பாடுகள் கண்காணிக்கப்பட்டு தேவைப்படும் பொழுது மீண்டும் பழைய அந்த சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு வரப்படும். 534 கிலோமீட்டரிலிருந்து 2 முறை அந்த கட் ஆஃப் என்பது கொடுக்கப்படும். அதாவது அதற்கு இருக்கக்கூடிய எரிபொருளை கட் ஆஃப் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த த்ரஸ்டர் மூலமாக இந்த எரிபொருளை எரிக்க செய்ய அந்த சிக்னல் என்பது கொடுக்கப்படும். அதன் மூலமாக ஒரு சுற்றுவட்ட பாதையில் செல்லக்கூடிய அந்த செயற்கைக்கோள் என்பது மற்றொரு சுற்றுவட்ட பாதைக்கு வழி நடத்தப்படும், மாற்றி அமைக்கப்படும். இதனை சுமார் 110 நிமிடங்கள் இந்த கால அவகாசம் என்பது எடுத்துக்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனை செய்து முடித்ததன் பின்பாக இதனுடைய பயன்பாடுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய ராக்கெட் லான்ச்சுகளில், அடுத்தடுத்து வரக்கூடிய செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய பணிகளில் எப்படி இது செயல்பட போகிறது என்பதை இஸ்ரோ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேசலாம் பிரபாகரன். இன்னும் சற்று நேரத்தில் PSLV C61 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. இது எவ்வாறு செயல்பட இருக்கிறது, இதனுடைய சிறப்புகள் என்ன என்பது குறித்து விஞ்ஞானி தாவி வெங்கடேசன் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது பார்க்கலாம். இஸ்ரோவோட விண்ணுக்கு ஏவர முயற்சியில் இது 101வது முயற்சி. PSLV அப்படிங்கிற நம்ம அந்த ஏவுறுதி எடுத்துக்கிட்டோம்னா இது 63வது தடவையாக ஏவுறாங்க.
முதல் 2 முறை வந்து சோதனை ஓட்டம். அதனால இந்த திட்டத்துக்கு வந்து C61 PSLV C61 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா விண்ணுக்கு எடுத்துட்டு போற அந்த செயற்கைக்கோளை நீங்க பாத்தீங்கன்னா EOS 09, அதாவது எர்த் ஆப்சர்வேஷன் சேட்டலைட் 09 என்பது இதனுடைய பெயர். எர்த் ஆப்சர்வேஷன் சேட்டலைட்னா புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள், நமக்கு எல்லாருக்கும் எளிதாக புரியும். புவியினுடைய வானிலை, புவியில வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பேரிடர்கள், இப்போ நம்ம வந்து லேண்ட் யூஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிலத்தினுடைய பயன்பாடு மாறுது. அதாவது ஒரு இடத்துல வந்து விவசாயம் பண்ணியிருந்தாங்க, அதை மாற்றி அங்கே வந்து வீடு கட்டுறாங்க, அல்லது ஒரு நதியினுடைய போக்கு மாறுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதனால கண்காணிக்கும். இதுதான் வந்து புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். எல்லாரும் இன்னைக்கு பரவலாக ஊடகத்தில் பேசுகிற மாதிரி இந்த மாதிரி புவி கண்காணிப்பு வந்து உலகத்தில் எங்கே வேணாலும் பார்க்கலாம் இல்லையா? அப்போ வந்து எல்லையும் பார்க்கணும், எல்லை பகுதியும் பார்ப்பதற்கான திறன் இருக்கு. எந்த அளவுக்கு திறன், எந்த அளவுக்கு கூர்திறன்? இப்போ நம்ம வந்து ஒரு 15க்கு 10, 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படி வந்து ஒரு ஒரு சதுரத்தை நம்ம யோசிச்சோம்னா அந்த மாதிரியான ஒரு நிலப்பகுதியை மிக கூர் பார்வையோட இந்த செயற்கைக்கோள் பார்க்கணும். எவ்வளோ கூர் பார்வைனா இந்த 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சொன்ன இல்லையா சதுரம், அதுக்குள்ள நம்முடைய தலை அளவுக்கு, நம்முடைய தலை சைஸ்ல ஏதாவது பொருள் இருந்தால் அந்த பொருளை நீங்க வந்து பார்க்க முடியும், இனம் காண முடியும், பிரித்தறிய முடியும். அதான் வந்து இதனுடைய கூர் பார்வை. அந்த கூர் பார்வையை வந்து ஒரு புது விதமான தொழில்நுட்பத்தில் சிந்தட்டிக் அபேர்ச்சர் ரடார் அப்படிங்கிறது அதனுடைய பேரு. அந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்கிறாங்க. இந்த எர்த் ஆப்சர்வேஷன் சேட்டலைட்ல மட்டும் இல்லை, மற்ற எல்லாத்துலேயுமே அதான் இருக்குது. EOS அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள்கள் எல்லாமே இந்த சிந்தட்டிக் அபேர்ச்சர் ரடார் தான் இருக்குது. இந்தியாவில் நம்ம தயாரித்த ஒரு தொழில்நுட்பம். நம்ம தயாரித்த இந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இது வந்து செயல்படும். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது மேகமூட்டம் இருந்தால், இரவா இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா இதுல வந்து நம்ம வந்து காணொரு ஒளியை பயன்படுத்தி பார்க்கலாம். இப்ப நான் கண்ணால பார்க்கறேன்னா ஏதோ ஒரு ஒளி வந்து நான் பார்க்குற பொருள் மேல விழுது, அந்த ஒளி அதுல இருந்து பட்டு பிரதிபலிச்சு என் கண்ணுக்குள்ள வருது, என் கண்ணு வந்து அதை இனம் காணும் இல்லையா? ஸோ காணொரு ஒளி இங்க வந்து பயன்படுது. நம்முடைய பார்வை என்பது காணொரு ஒளி சார்ந்தது. ஆனா எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது. சில பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா காணொரு ஒளியே அது பயன்படுத்தாது. நம்ம அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம், புற ஊதா கதிர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அந்த பூச்சி பார்க்க முடியும். அப்போ வந்து எங்கிருந்தோ வந்து ஒரு பொருள் மேல அந்த புற ஊதா கதிர் விழணும், அது வந்து பிரதிபலிக்கணும், பிரதிபலிச்சா அந்த பூச்சியால பார்க்கணும். இப்போ நீங்க இந்த செயற்கைக்கோளை எடுத்துட்டீங்கன்னா, செயற்கைக்கோளை மைக்ரோவேவை வந்து பூமி மேல அனுப்பும். அந்த மைக்ரோவேவ் பட்டு தெரிக்கும் இல்லையா, அதை இந்த சிந்தட்டிக் அபேர்ச்சர் ரடார் மூலமாக பார்த்து கூர் பார்வையோட நமக்கு வந்து படம் தரும். மைக்ரோவேவ் வந்து இரவுலையும் படம்படுத்த முடியும், மேகமூட்டம் வந்தால் மேகத்துக்குள்ளாலையும் போக முடியும். ஆகையினால இரவு பகல் மேகமூட்டம் எது இருந்தாலும் நம்மால வந்து பூமியில இருக்கக்கூடிய நிலைமையை நம்மால பார்க்க முடியும். அதுதான் வந்து இது. 35 seconds. Minus 30 seconds. Real-time programs activated. Minus 25 seconds. PS2 VSPP open. Minus 20 seconds. Minus 15 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Plus 5 seconds. Lift off normal. Auto tracking. PT driver tracking. PSLV 661 का सफलतापूर्ण उत्थापन Auto tracking. पतन प्रमोचन मंच से 15 अपने उद्दिष्ट कक्षा की ओर अपना सफर First जारी stage कर चुका है। performance normal. There's a magnificent liftoff. The morning sky made brighter by the PSLV. EOS 09 on its journey to Airlift orbit. strap ons ignited.
The vibration of the rocket launch is indeed to the Plus 40 seconds. गर्जना करता हुआ PSLV C61 आकाश में पूर्ण गर्जना से सबको अचंभित करता हुआ अपने उद्दिष्ट कक्षा की ओर जा रहा है। First stage performance is normal. प्रथम चरण का Plus 1 निष्पादन, minute. सभी तंत्र पूरी तरह सामान्य कार्य करते Shadow is हुए। in minute. Shar ground station currently tracking the launch vehicle and will continue to track till PS4 ignition around 500. Ground lead strap on separated. P2 change route to SCBT2. ग्राउंड लेड स्ट्रैप ऑन को यान से पृथक कर दिया गया है। इस घटनाक्रम में अगला एयर लेड स्ट्रैप ऑन को पृथक किया जाना है। The ground lit strap-ons have been separated from the ongoing launch Air lead vehicle. strap on separated. And just now we have a confirmation that the air lit strap-ons have also been jettisoned. Trivandrum station joined for the tracking. Action time for PS1 is 112 seconds for First this stage mission. separated. Second stage engine started. जी हाँ, इसकी पुष्टि हो चुकी है। प्रथम Plus चरण 2 को यान से पृथक कर दिया गया है उसके कार्यकाल के पश्चात, और द्वितीय चरण का प्रज्वलन शुरू हो चुका है। Second stage performance normal. The second stage has commenced its operation. 152.5 seconds action time for this mission. द्वितीय चरण जो कि तरल नोदक पर आधारित L40 चरण है, इसमें लगे विकास इंजन की मदद से यह प्रणोद उत्पन्न कर रहा है। इसका कार्यकाल लगभग 152 Payload fairing सेकंड का होगा। separated. पूरे सभी तंत्र Close loop guidance सामान्य निष्पादन initiated. करते हुए और यान उद्देश्य कक्षा की ओर बढ़ रहा है। The hydrate of unsymmetrical dimethyl hydrazine is the fuel and dinitrogen tetroxide is the oxidizer, both of which merely need to come into contact to be able to burn. They are called hypergolic propellants. Vikas engine with a thrust capability of 73.9 tons powers this stage. अभी अभी इसकी पुष्टि की गई। Second stage ऊष्मा कवच performance को यान से normal. पृथक कर दिया गया है तथा यान अब क्लोज लूप गाइडेंस के अंतर्गत कार्य कर रहा है। Current altitude is 168 kilometers. Closed loop guidance has been initiated and the payload fairing has been jettisoned. इस यान के अनुवर्तन के लिए 3 ग्राउंड स्टेशंस हैं। शार स्थित ग्राउंड स्टेशन, त्रिवेंद्रम तथा मॉरिशस स्थित ग्राउंड स्टेशंस हम तक यान के आंकड़े उपलब्ध करा रहे हैं। वर्तमान में शार तथा त्रिवेंद्रम स्थित ग्राउंड स्टेशंस इसे पूर्णतः ट्रैक कर रहे हैं। Plus 4 minutes. We are Second 240 stage seconds into performance launch. normal. द्वितीय चरण का निष्पादन पूरी तरह सामान्य। कुछ ही क्षणों में हम देखेंगे द्वितीय चरण का कार्यकाल समाप्त होते हुए तथा इसे यान से पृथक कर दिया जाएगा। Second stage separated. Third stage ignited. जैसा कि अपेक्षित था, द्वितीय चरण को यान से पृथक कर दिया गया है और उसके तुरंत बाद ही तृतीय चरण ठोस नोदक वाले Third stage तृतीय performance चरण का normal. प्रज्वलन शुरू हो चुका है। The third stage of PSLV has been ignited and it's performing normal. 122 seconds or 2 minutes approximately is the action time. PS3 adds significant relative velocity 5 minutes. to the launch vehicle. It is increased from 4 kilometers per second to 6 kilometers per second at the time of its burnout. यह तृतीय चरण है PSLV का। इसका कार्यकाल लगभग 122 सेकंड का होगा। इस दौरान यह कुल 480 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न कर रहा है। इस दौरान निर्धारण के लिए फ्लेक्स नोजल कंट्रोल का प्रयोग करते हुए
यह अपना दिशा निर्धारण कर रहा है। यान पूर्णतः अपेक्षित पथ का अनुकरण करते हुए जा रहा है। यह दर्शाता है कि Stage performance normal. गुणवत्ता कितनी सटीक है, आंकड़े कितने सटीक हैं। यान की ऊंचाई 326 Plus 6 किलोमीटर minutes. तथा सापेक्ष गति 5.6 किलोमीटर प्रति सेकंड। तृतीय चरण का प्रज्वलन जारी है। अब तक हमने देखा प्रथम चरण का प्रज्वलन T0 पर शुरू हुआ था, उसके बाद 4 ग्राउंड लेड स्ट्रैप-ऑन का प्रज्वलन शुरू हुआ था और उसके बाद एयर लेड स्ट्रैप-ऑन को प्रज्वलित किया गया था और इसी क्रम पर ग्राउंड लेड स्ट्रैप-ऑन को यान से पृथक किया गया, फिर एयर लेड स्ट्रैप-ऑन को यान से पृथक किया गया। The launch of PSLV C61 EOS-09 mission had taken place at 5:59 hours IST from Sriharikota, the Satish Dhawan Space Center. The first and second stage have performed nominally. The ground stations were about to track them. वर्तमान में मॉरिशस स्थित त्रिवेंद्रम स्थित ग्राउंड स्टेशन इसे ट्रैक कर रहा है। PSLV C61 ராக்கெட் மூலமாக EOS-09 செயற்கைக்கோளானது விண்ணில் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு படிநிலைகளாக கடந்து தன்னுடைய இலக்கை நோக்கி திட்டமிட்டபடி அந்த இடத்தில் நிலைநிறுத்தம் செய்யப்பட இருக்கிறது. ஒவ்வொரு நிலைகளையும் அடுத்தடுத்த வெற்றிகரமாக அடைந்து வருகிறது இந்த EOS-09 செயற்கைக்கோளானது. 1696 கிலோ எடை கொண்டதாக இருக்கிறது இந்த EOS-09 செயற்கைக்கோள். பூமியிலிருந்து 549 கிலோமீட்டர் தூரத்தில் இது நிலைநிறுத்தப்பட்டு அங்கிருந்து தன்னுடைய செயல்பாட்டை தொடங்க இருக்கிறது. மிக முக்கியமாக மிக துல்லியமான ஒரு தகவல்களை தரக்கூடிய செயற்கைக்கோளாக இது அமைந்திருக்கிறது. இன்னும் கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுவது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய 101வது ராக்கெட் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதில் புவி கண்காணிப்பு, வானிலை, புவியியல், கடலோர கண்காணிப்பு, வெள்ள அபாய கண்காணிப்பு போன்றவற்றிற்கு மிக முக்கியமான தகவல்களை மிக துல்லியமாக தரக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக இருக்கிறது இந்த EOS-09 செயற்கைக்கோளானது. அதிலும் குறிப்பாக எல்லையில் என்ன மாதிரியான நிலைகள் இருக்குது அப்படின்றத மிக துல்லியமாக தரக்கூடிய இந்த EOS
09 செயற்கைக்கோள் என்பது பாதுகாப்புத்துறைக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும் அப்படின்னும் பார்க்கப்படுது. ஏன்னா எல்லைகளில் அண்டை நாட்டிற்குடைய இராணுவம், தீவிரவாதம் இது போன்ற ஒரு தாக்குதல்கள், சமீபத்திய ஆபரேஷன் சிந்தூர் இது போன்ற நடவடிக்கைகளில் இந்த EOS-09 செயற்கைக்கோளானது மிக துல்லியமான தகவல்களை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் கூட குறிப்பிட்டிருந்தார், ஒரு தலையளவுக்கு இருக்கக்கூடிய பொருட்களை கூட மிக துல்லியமாக தரவுகளை தரக்கூடிய செயற்கைக்கோளாக இது இருக்கும். அந்த வகையில் பாதுகாப்புத்துறைக்கு மிக ஒரு சிம்ம சொப்பனமாக இந்த EOS-09 செயற்கைக்கோளானது பார்க்கப்படுகிறது. 2 அடுக்குகள் பிரிந்து 3வது அடுக்கை நோக்கி சீறி பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த PSLV C61 ராக்கெட் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த EOS-09 செயற்கைக்கோளானது வெற்றிகரமாக அடுத்தடுத்த அந்த ஸ்டேஜ் நிலைகளை கடந்து தன்னுடைய இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. புவி மட்டத்திலிருந்து 549 கிலோமீட்டர் தூரத்தில் இது நிலைநிறுத்தப்பட்டு தன்னுடைய பணிகளை தொடங்க இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.